ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவை 15ஆம் பாசுரம். இந்த பாசுரமே ஒரு அழகான உரையாடலா இருக்கு. ஆண்டாளுக்கும் இளங்கிளியான கோபிகைக்கும். இவ தான் கோஷ்டியிலேயே கடைசியா கிளம்புனது. நம்மளே பொதுவா கடைசியா கிளம்புறவங்க மேலதான் எல்லா அவசரத்தையும் காட்டுவோம். அது ஆண்டாள் காலத்திலே இருந்திருக்கு. ஆண்டாள் இவளை எல்லே இளங்கிளியேன்னு சொல்றா. இளங்கிளினா ரொம்ப இளம்பெண், பிரியமானவளாம். போன பாசுரத்துல இவங்க சொன்ன பங்கையர்கண்ணானை பாடு அப்படிங்கறது அவ காதுல எப்படியோ கேட்டு அதையே அழகா பாடுறாளாம். எல்லேனா பாண்டி நாட்டு வட்டார பாஷையில எடி அடியே அப்படின்னு ஒரு பெண்ணை குறிக்கக்கூடிய சொல். ஆண்டாள் தன்னை ஒரு பாண்டி நாட்டுக்காரிங்கிறத காட்டுறா. ஏன்னா அவங்க அப்பா வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தார்னு எடுத்தார். ஏன்னா பாண்டி நாட்டுக்குள்ள கம்சனால ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற தைரியம் அவருக்கு. அதையே அவள் மகளும் சொல்றா. அதுக்கு உள்ள இருக்கும் கோபிகை அவளும் பாண்டி நாட்டுக்காரியாச்சே, சில்லு சில்லு நாதிய, இதெல்லாம் இன்னைக்கும் பாண்டி நாட்டுல புழக்கத்துல இருக்கக்கூடிய சொற்கள். அப்படி சொல்லி நங்கை மீர் போதருகின்றேன், இதோ வந்துட்டேன், அதுக்கு கோதை. வல்லை உன் கட்டுரைகள் பண்டேயுன் வாயறிதும், உன்னையும் தெரியும், உன்னுடைய பேச்சு திறமையும் தெரியும். அதுக்கு அவ வல்லீர்கள் நீங்களே, நானே தான் ஆயிடுக. நீங்க தான் சில்லு சில்லுன்னு சொல்றீங்க, வந்து வம்பு வளர்க்குறீங்க. சரி, வளர்க்க வேண்டாம், நானே தான் ஆயிடுக. இது ஒரு வைஷ்ணவ லட்சணம். ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், அடுத்து ஆக வேண்டியதை பார்க்கணும். எல்லாரும் போந்தாரோ அப்படின்னு கோபிகை கேட்க, ஆண்டாள் எல்லாரும் வந்தாச்சு, நீயே வந்து எண்ணிக்கோ. வல்லானை கொன்றானை. வல்யானை அப்படின்னா நல்யானைன்னு ஒன்று இருக்கா? ஏன் இருக்கே, கஜேந்திரன், குருவாயூர் கேசவன், இதெல்லாம் நல்யானை. கூளையாபீட்டம்ங்கிற யானை, அதை கொன்றானா. யானை, யானையோட பாகன், மல்லர்கள், இவங்களுடைய தலைவனான கம்சன். அந்த மாற்றானை மாற்றழிக்க வல்லானை. அப்படியே சர்வசாதாரணமா வந்து அழிச்சிட்டானா. மாயனை, பரமாத்மா ஆனா மாடு மேய்ப்பர், மலையை தூக்குவர் ஆனா உரல்ல கட்டுப்படுவர். அந்த மாயனை பாடேலோ ரெம்பாவாய்னு சொல்லி எல்லா கோபிகைகளையும் அழைச்சிக்கிட்டு அடுத்து கண்ணனுடைய பவனத்தை நோக்கி ஆண்டாள் நடந்துகிட்டு இருக்கா. நம்ம இன்னையோட பாசுரத்தை அனுசந்திப்போம். எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, சில்லன் அழையன் மின் நங்கமீர் போதருகின்றேன், வல்லையுன் கட்டுரைகள் பண்டேயுன் வாய் எரிதும், வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக. ஒல்லைனி போதாய் உனக்கென்ன வேறுடையை, எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள், வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை, மாயனை பாடேலோ ரெம்பாவாய். இந்த வைகுண்ட ஏகாதசி சந்தர்ப்பத்துல ஸ்ரீ வைஷ்ணவ ராஜதானி உபய காவேரி மத்தியசாயி ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் திருவடிகளுக்கு ஸ்ரீரங்கேஷாய மங்கலம்னு சொல்லி மங்களாசாசனம் பண்ணுவோம். யதிராஜோ விஜயதே.